வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு நாள் தூக்கு மேடையில 3 பேர கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு மத போதகர, ஒரு வழக்கறிஞர, ஒரு இயற்பியலாளர கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த மத போதகர வந்து தூக்குல போடணும். "உன்னோட கடைசி ஆசை ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எப்பவுமே என் ஆண்டவர் வந்து என்ன காப்பாத்துவாரு. என் ஆண்டவர் என்ன கைவிடவே மாட்டாரு." அப்படின்னு அந்த மத போதகர் சொல்றாரு. உடனே வந்து தூக்கு போடுறதுக்கு அவர வந்து ஆயத்தமா கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. தூக்கு மேடையில தூக்கும் இடப்படுறதுக்கான ஆணை பிறப்பிக்கப்படுது. அந்த கயிறு வந்து ஆனா அவரோட கழுத்த இறுக்கல, அப்படியே நின்னுடுது. இத பார்த்தோனே எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆஹா! இவர் தேடின கடவுள் இவர காப்பாத்திட்டார் போல, அப்படின்னு சொல்லிட்டு அவர விட்டுடுறாங்க. அடுத்தபடியா வந்து அந்த வழக்கறிஞர கூட்டிட்டு வராங்க. அந்த வழக்கறிஞர்ட்ட "உங்களோட கடைசி ஆசை என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீதி. நீதி மட்டும் தான் எப்பவுமே வெல்லும். நீதி ஒரு நாளும் தோத்து போகாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அத கேட்டுட்டு, "சரி இவர தூக்குல போடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவரையும் தூக்குல போட சொல்லம்போது, அந்த தூக்கு மேடை வந்து அப்படியே பாதியிலேயே அந்த தூக்கு முடிச்சு வந்து நின்றுடுது. உடனே வந்து ஆஹா! நீதி ஒரு வேளை ஜெயிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே விட்டுடுறாங்க. அடுத்து இந்த இயற்பியலாளரை கொண்டு வந்து தூக்கு மேடையில் நிப்பாட்டுறாங்க. "உங்களோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், "எனக்கு வந்து ஆண்டவர் மேலேயும் ஒரு பற்றுதலும் இல்ல. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. நீதி வெல்லுமா? வெல்லாதா? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா, அந்த தூக்கு மேடை கயிற்றுல ஒரு முடிச்சு இருக்கு. அதனால வந்து கழுத்து இறுக்காம 2 பேரும் தப்பிச்சுட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு." அப்படின்னு சொன்னாராம். இத பார்த்த உடனே அந்த தூக்கு மேடையில இருக்கிற தூக்கு கயிற்றுல இருக்கிற முடிச்சு சரி செய்யப்படுது. இந்த இயற்பியலாளர போய் தூக்குல போடுறாங்க. அவர் வந்து முடிச்சு இறுகி இறந்துடுறாரு. தூக்கும் நிறைவேற்றப்படுது. அவர் வந்து தூக்கிலிடப்படுகிறார். இந்த கதை வந்து வேடிக்கையா சொன்னா கூட, இதில இருக்கிற கருத்து என்ன அப்டின்னா, ஒரு சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது, நம்மளோட உடைமைக்கும் உயிருக்குமே ஆபத்தாகிடும். அதனால எப்போ வாய திறக்கணும், எந்த இடத்துல திறக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். இல்லன்னா "நுழலும் தன் வாயால் கெடும்ங்கிற" மாரி கெட்டு போயிடும்.